ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசின் அறிவுறுத்தலை பின்பற்றி தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் எவ்வளவு வழங்கப்படுகிறது என்ற தகவல் சுவரொட்டியாக ஒட்டப்பட உள்ளது அப்படின்ன மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் முன்னுரிமை கார்டில் ஒவ்வொரு நபரும் மாதம் தலா 5 கிலோ அரிசியும், அந்தியோஜியா கார்டுதாரர்களுக்கு அதிகபட்சம் 35 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை மத்திய அரசு வழங்குறாங்க. அதாவது நார்மலாக முன்னுரிமை கார்டுகளுக்கு 5 கிலோ அரிசியும், ஏஒய்க்கான கார்டு வச்சிருக்கணும் 35 கிலோ அரிசி இலவசமாக மத்திய அரசு வழங்குறாங்க. மேலும் முன்னுரிமையற்ற அரிசி கார்டுதாரர்களுக்கு அதிகபட்சம் 20 கிலோ அரிசியை தமிழக அரசு தன் செலவில் வழங்கிட்டு வராங்க. இது தவிர 3 வகை கார்டுதாரர்களுக்கு சர்க்கரை, தூரம்பருப்பு, பாமாயில் மானிய விலையில் வழங்கப்படுகின்றன. அரிசி கார்டுதாரர்கள் தங்களுக்கு உரிய அரிசி ஒதுக்கீட்டில் 1-2 கிலோ அரிசிக்கு பதில் கோதுமை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம். பல கார்டுதாரர்களுக்கு தங்களுக்கான ஒதுக்கீடு எவ்வளவு என்ற விவரம் தெரிவதில்லை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் இலவச அரிசி குறித்து ரேஷனில் தகவல் தெரிவிக்க ஏற்பாடு செய்யுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தாங்க. தற்போது ரேஷனில் வழங்கப்படும் பொருட்கள் குறித்து கார்டுதாரர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ரேஷன் கடைகளில் சூரட்டிகள் ஒட்ட மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதை பின்பற்றி தமிழக ரேஷன் கடையில் கார்டுதாரர்களுக்கு எவ்வளவு பொருட்கள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்தும் புகார் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் குறித்தும் சூரொட்டியில் ஒட்டப்பட உள்ளது அப்படின்ற மாரி இது ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. இந்த சூரொட்டி முதல்வர் தலைமையில் அவர் வெளியிடுவார் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா ரேஷன் கடைகளிலுமே இந்தந்த கார்டுதாரர்களுக்கு எவ்வளோ அரிசி வழங்குறாங்க அது எல்லாமே சூரொட்டியில் விளம்பர பலையில் ஒட்டி வைக்கணும். எல்லா ரேஷன் கடையிலையுமே ஒட்டி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி ரேஷன் கடைக்கான புகார் நம்பரையும் அதில் நீங்கள் தெளிவாக எழுதி வைக்கணும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழக முதல்வர் அவர்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆனவங்களுக்கு ரேஷன் கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. இன்று நடைமுறைக்கு அமல்படுத்துகிறாங்க. ஆல்மோஸ்ட் அமல்படுத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் உங்கள் வீடு தேடி ரேஷன் கார்டு வரப்போகுதுங்க. இப்போதைக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலைவுகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.